இன்பமானாலும் நீர்தானே, துன்பமானாலும் நீர்தானே, என் எல்லாவற்றிலும் நீர்தானே. இன்பமானாலும் நீர்தானே. மைந்தன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். இந்த மாதத்தினுடைய நிறைவு நாளிலே ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற அவருடைய திருவார்த்தை உபாகமும் 28ஆம் அதிகாரம். இந்நாளிலே நான் உனக்கு போதிக்கிறதை கட்டளைகளின்படி எல்லாம் கருத்தாய் செய்யும்படி உன் கடவுளாகிய கடவுள் சத்தத்திற்கு முழுமனதோடு செவி கொடுப்பாயானால் உன் கடவுளாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளில் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். கொடுக்கும்படி கடவுள் சொல்கிறார். கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். அன்புக்குரிய இறை மக்களே, கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் பார்க்கும்போது கடவுளுக்கு எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கொடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடவுள் நம்மை நெருங்கி வருகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். கானா ஒரு திருமணத்தில் ஆண்டவராகிய இயேசு அங்கே குறை ஏற்படுகிறதை நாம் அனைவரும் அறிவோம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில். அப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கொடுங்கள், 6 வெறுமையான கற்சாடிகளை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்காக கொடுப்பதிலே கணக்கு பார்க்கிறோம், தரம் பார்க்கிறோம், தயக்கத்தோடு பார்க்கிறோம். ஆகவே தான் ஆசீர்வாதங்கள் நம்மிடத்தில் இல்லை. அந்த வெறுமையான 6 கற்சாடிகளையும் கடவுளிடத்தில் கொடுப்பதினாலே அங்கே நிரப்பப்படுகிற அந்த தண்ணீர் அது சுவை மிகுந்த ஒரு வாழ்வை காட்டுகிறது. அன்புக்குரிய இறை மக்கள், அதுபோல் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களில் கடவுள் கொடுத்ததை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள் திருமணமாகி அத்தனை வருடம் 100 வயதுக்கு மேலே குழந்தை இல்லாமல் இருக்கிற அந்த மக்கள் ஆபிரகாம் சாராளுக்கு ஆண்டவர் கொடுத்ததை ஆண்டவருக்கென்று கொடுக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் அநேக நேரங்களில் கடவுளுக்காக கொடுப்பதில் தயக்கமும் தரமும் பார்க்கிறோம். தரம் பார்த்து கொடுப்பது மிக மிக நன்று. ஏனென்றால் முதன்மையானதை கொடுக்க வேண்டும், முற்றிலுமாய் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கூட வருகிற மாதத்திலே நாம் ஆண்டினுடைய ஸ்தோத்திர பண்டிகையை கொண்டாட இருக்கிறோம். அப்பொழுது நம்முடைய படைப்புகள் எல்லாம், நம்முடைய பலிகள் எல்லாம் கடவுளுக்கு முதன்மையானதாக இருக்க வேண்டும், முற்றுமாக கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே உன்னிலே என்னிலே அவர் ஆசைப்படுகிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களில் பார்க்கும்போது அந்த நாட்டிலே ஏற்பட்ட கொடிய பஞ்சத்தின் வேளையில் எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி எழுந்து ஒரு விதவையின் வீட்டுக்குள் பிரவேசித்து எனக்கு கொஞ்சம் தண்ணீரும் அப்பமும் கொடு என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த விதவை என்ன சொல்கிறார்? நானும் என் மகனும் அருந்துவதற்கு கடைசி நேர உணவு என்று சொல்கிறார். அதை கடவுளுக்காக கொடுக்கிறார். கடைசியை கொடுக்கும் பொழுது அந்த குடும்பமே, அந்த தேசமே முதன்மையானதாக மாறுகிறது. இன்றைக்கும் கூட அருமையான இறை மக்களே, நாம் கடவுளுக்கு கொடுத்து பார்ப்போம், நன்றி அறிதல் உள்ளவர்களாக குடிப்போம், அவர்களுக்கு கடவுளுக்கு முதன்மையானதை கொடுப்போம். இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களை கடவுளுக்கு கொடுப்போம் என்று சொன்னால் யாரும் இல்லை. ஆண்டவருக்காக பிரசங்கம் செய்வோம் என்று சொன்னால் யாரும் வருவதில்லை. ஆண்டவருக்காக பாடலில் பாடுவோம் என்று சொன்னால் யாரும் கொடுப்பதில்லை, ஆவலோடு வருவதில்லை. கடவுள் நமக்கு எவ்வளவு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். உடனே நாம் நமக்கு சொந்த வேலை, சுய வேலை ஏற்பட்டு விட்டால் உடனே அதை அப்படியே போட்டுவிட்டு நாம் உடனடியாக கடந்து போகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு கொடுக்கிறவனுக்கு அமுக்கி குலுக்கி அவன் மடியிலே அளந்து போடப்படும் என்று சொல்கிறார். இந்த மாதத்தின் நிறைவு நாளிலே வந்திருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் கொடுக்கின்ற இந்த கட்டளைகளுக்கு நீ செவி கொடுப்பாய்.
நான் கொடுத்ததை அப்படியே கொண்டு வந்து ஆண்டவரிடம் கொடு. உன்னை எனக்கு தருவாயா? அருமையாக பாடலை பாடுகிறோம் 2-3 வினாடிகளிலே. மகனே உன் நெஞ்சை எனக்கு தாராயா, மோட்ச வாழ்வை தருவேன் என்று பாராயா என்று சொல்லி அந்த பாடலினுடைய வரிகள் எவ்வளவு ஆழமான சத்தியங்களை உங்களுக்கும் எனக்கும் உலகத்துக்கும் போதிக்கிறது. கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும், இல்லாமையிலிருந்து கொடுக்க வேண்டும், இயலாமையிலிருந்து கொடுக்க வேண்டும், தரமானதை கொடுக்க வேண்டும், தயக்கமில்லாமல் கொடுக்க வேண்டும், முதன்மையானதை கொடுக்க வேண்டும், முழு உள்ளத்தோடு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க அழைக்கப்பட்ட மக்கள் நாம். நம்முடைய வாழ்வை கொடுக்க வேண்டும், நம்முடைய வசதியை கொடுக்க வேண்டும், நம்முடைய இயலாமையை கொடுக்க வேண்டும், நம்முடைய பலவீனத்தை கொடுக்க வேண்டும், நம்முடைய பலத்தை கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் கடவுளுக்காக நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கடவுள் நம்மை இரண்டத்தன்